அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் விவசாயிகளின் குறைகளை கேள்விக்கு வந்திருக்கின்ற விவசாய சங்க தலைவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இயற்கை வளங்களை அளிக்கின்ற எந்த நாடும் முன்னேறியதாக சரித்திரமே இல்லை. நாங்க வருகின்ற கூட்டத்தில் எல்லாமே சொல்றோம். பாடாலூர் திருவகுறிச்சி கிராமத்தில் 30 குவாரிகளை நம் மாவட்ட நிர்வாகத்திலிருந்து கணினி வழி ஏலம் விடுவாங்க கேள்விப்பட்டோம். நான் என்ன சொல்றோம், கணினி வழியில சாப்பாட்டை டவுன்லோட் பண்ணி சாப்பிட முடியுமா? எங்க வழியும் புரிஞ்சுக்கங்க. நாங்க நீங்க ஏலம் விட்டாலும் இதை நாங்க சாதாரண விடுறதா இல்லை. ஏலம் நடைபெறவே கூடாது என்பது எங்கள் பகுதி மட்டுமல்ல, பெரம்பலூர் மாவட்ட அனைத்து விவசாயிகளின் கோரிக்கை. இப்ப பெரிய வட்டார ஜீவனையெல்லாம் ஓடல, சும்மா 10 லட்சம் 20 லட்சம் கணில தண்ணி எடுத்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எனக்கு என்னன்னா, தொடர்ந்து வேண்டாம்னு குறைந்தபட்சம் 3 லட்சம் விவசாயி சொல்றாங்க. ஒரு 30 தனியார் முதலாளிகள் சொல்றதை கேட்டுவிட்டு ஏன் இந்த மாவட்ட நிர்வாகம் மாநில அரசும் அதுக்கு துணைபோகிறது எங்களுக்கு ஒரு மன வேதனையாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் அந்த கோவில் பக்கத்துல ஜவுளி பூங்கா திட்டம் ஐயா நடக்குதுங்களா இல்லையா? அது வருங்களா? சார் வருங்களா? அப்புறம் அது வரணும் சொல்லுங்க. இல்லைங்க சார், அது வரணும். அப்புறம் எப்படி சார் சொல்லுவாங்க கோரி ஜவுளி பூங்கா திட்டம் வருங்களா சார்? அந்த திட்டத்தை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு வேற ஒரு ஸ்கிப்பர் ஒரு ஸ்கீம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சும்மா இருக்கு. ஆமாங்க. அந்த இடத்துல அதுக்கு நம்ம வேலை வாய்ப்பு உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கிப்பர்ல இருந்து எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. புது ஸ்கீம் கொண்டு வராங்க. இதை கண்டிப்பா ஐயா நீங்க கணினி வழி வேலை எந்த இடமும் போராடி இடம் விடக்கூடாது. இப்ப நீங்க போராடிக்கு இதுக்கு கேட்டீங்களா? என்ன இல்ல சார், அரசு திட்டம் அங்க வரும்னு சொல்றீங்க. கோரி அரசு திட்டம் இருக்கு. அப்ப அங்க வெடி போடுவாங்க, அந்த வேலை செய்யற மக்கள் பாதிக்குமா? இல்ல நான் கருத்து சொல்றேன் சார். அது மட்டும் இல்லாம 2017 16-17 100 நாள் வேலை திட்ட ஆட்களை கிணறோட வேலைக்கு அனுமதிச்சாங்க. அது மாதிரி திட்டங்களை கண்டிப்பா இனிமேல் நீங்க செயல்படுத்தணும்னு சொல்றேன். இப்ப போன திங்கட்கிழமை ஆதித்யன் ஒருத்தருங்க எஸ்பிஐ பேங்க்ல லோன் கிடைக்கலன்னு சொல்லி அவர் லோன் கிடைக்கல நம்ம கடை வைக்கலாம்னு சொல்லி இருக்கிற வேலையை விட்டு வீட்டில் உட்காந்துருக்காரு. செட்டுக்குள்ள எஸ்பிஐ பேங்க்ல அவர் லோனை தர மாட்டாங்க. அந்த மண்டல மேலாளர்கிட்ட சொன்னோம், மாட்டு தீவனம் கடை வைக்கிறதுக்கு பண்ணிட்டேன் சார். பண்ணிட்டா அவங்க அனுப்பிட்டாங்க. கிச்சன்ல நல்லா செயல்பட்டுருக்காங்க சார். கொடுத்துட்டாங்க சார். எல்டிஎம் போனதே கொடுத்தாங்க சார். அவர் சார் ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது சிரமமாக எடுக்க மாட்டாரு. இல்லை சார், போன திங்கட்கிழமை உங்க மூலமா அவர்கிட்ட கொடுத்தங்க. அது மட்டும் இல்லாம சார், பாடாலூர்ல பாத்தீங்கன்னா பாடாலூர்ல யூனியன் பேங்க் மேனேஜர், ஈரோடுல ஐஓபி மேனேஜர், இல்ல சார், பாடாலூர்ல யூனியன் பேங்க் மேனேஜர், ஈரோடுல ஐஓபி மேனேஜர், வருகிற இடங்கள்லாம் லோன் தராங்க. லோன் அதை வசூல் பண்றாங்க. இதை கட்டுங்க, இந்த கம்மியா உள்ள லோனா கட்டிங்கன்னா சேர்த்து வசூல் பண்றாங்க. அது மாதிரி நல்ல அணுகுமுறை பயன்படுத்தி இப்ப இல்லாதவங்க போய் லோன் கேட்கறாங்க. கொஞ்சம் கொடுத்தா நல்லா கட்டுவாங்க. இதை செயல்படுத்த கேட்டுக்கொள்கிறேன். அது இல்லாம பாடாலூர்ல பானா வேலை ஒரு கூடத்துல ஸ்பீடா நடந்தாங்க. ஆமை வேலை நடக்குது. விவசாயிகள் இடுபொருட்களை எடுத்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு போகிறது தடுமாறி போறாங்க. அது பாத்தீங்கன்னா இப்ப இப்பயே 1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. அந்த பானா வேலை ஒரு நடக்க மாட்டேங்க. பானாலும் இருபதுல தாலுகா ஆபீஸ் போறவங்க தடுமாறி போறாங்க. சென்ற ஒரு வாரத்துக்கு முன்பாக ஆளுநர் தாசில்தாரிடம் சில கோரிக்கைகளை விவசாயிகளை கொண்டு போய் வச்சுங்க. சிறப்பாக உடனடியாக செய்து கொடுத்தார். அதற்கு ஆளுநர் தாசில்தார் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஒரே கோரிக்கை தான், குவாரி ஏலம் வரக்கூடாது. அதுக்கு நாங்க என்ன பண்றோம், எங்களுக்கு உயிரையும் கொடுக்க தயார். குவாரி ஏலம் விட்டா
குறைந்தபட்சம் நாங்க கலெக்டர் 100 பேர் தீவிரம் சாகும். நன்றி.